அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோழிகளுடன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நாங்கள் எல்லாரும் ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணியிருந்தோம். ஏன்னா ஒருத்தர் வீட்லேயே எல்லாமே நம்ம வந்து அந்த மாதிரி சமைக்க முடியாது அப்படிங்கிறனால, அவங்கவுங்க வீட்ல சமைச்சு நம்ம கொண்டுட்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னுட்டு, இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணதே கிடையாது. இது என்னமோ எங்களுக்கு ஒரு புது விதமா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. மன நிறைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா, நாங்க வந்து சாப்பாட பார்த்தீங்கன்னா, கொண்டுட்டு போன சாப்பாடுங்களோட ஸோ அங்க வந்து நாங்க பேசிக்கிட்டு இருந்ததும், அரட்டை அடிச்சுட்டு இருந்தது தான் வந்து ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா, இந்த மாரி நமக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி, நமக்குன்னு பண்ணும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. ஸோ மனநிறைவுனால வயிறுலாம் வந்து நெறஞ்சிச்சாங்கிறது சொல்ல முடியாது. சாப்பாடே இறங்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணி கொண்டுட்டு போனேன் அப்படின்ட்டா, தாலி குழம்பும், நெய் சாதம், கீ ரைஸும் கொண்டுட்டு போனேன். ஸோ ஒரு ஆளா அதே மாரி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து சமைப்போமோ, ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னா எப்படி செய்வோமோ, அந்த மாரி ஒரு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆ அதே மாரி நம்ம வந்து ஒரே ஆளா செய்றோமே அப்படிங்கிற அந்த ஒரு பயம்லாம் நமக்கு வந்து இருக்கவே கூடாது. எப்பவுமே ஒரு பதஷ்டம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். மொத நாளே நம்ம வந்து தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் ஓரளவுக்கு பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னீங்கன்னா, மொத நாளே வந்து வெங்காயம், பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுட்டேன். அப்புறம் வந்து இந்த தாலி குழம்புக்குள்ள பொடியரிசி மாவு அதெல்லாம் அரைச்சு வச்சுட்டேன். நான் வந்து நம்மளுடைய மசாலா ஐட்டம்ஸ்லயும் வந்து தாலி குழம்பு மசாலா இருந்துச்சு. அதையுமே போட்டுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் எதுக்கும் கைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பொடியரிசி மாவும் வறுத்து வச்சுட்டேன். இந்த மாரி மொத நாள் பண்ற வேலையெல்லாம் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீ ரைஸ்க்காக அதுவும் அரைச்சு வச்சுட்டேன். இந்த மாரி மொத நாளே நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த அங்க பார்த்தீங்கன்னா, டிஷ்ஷஸ்மே நெறைய வெரைட்டியா ஒவ்வொருத்தரும் ஒண்ணொண்ணு செஞ்சு கொண்டுட்டு வந்திருந்தோம். ஸோ எத சாப்பிட்றது, எத விடுறது அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் எல்லாருமே எல்லா டிஷ்ஷஸுமே சாப்பிடல. அந்த அளவுக்கு சாப்பிட முடியல. அந்த கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டாலும், ஒரு ரவுண்ட்லேயே முடிச்சுட்டோம். எல்லாருமே வெரைட்டியா பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இந்த மாரி பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கும் அந்த மாரி அனுபவங்கள் இருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாரி நம்ம ஏதாவது ஒரு விருந்து இந்த மாரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாரி நெறையா சமைக்கிறோம் அப்படின்ட்டா, நம்ம கண்டிப்பா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். ஒரு நோட் பென்ல வந்து கண்டிப்பா எழுதி வச்சுக்கணும். ஏன்னா, அந்த டைம்ல எந்த ஜாமான் இருக்கு, என்ன ஜாமான் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் டக்குன்னு போய் வாங்குற மாரி இருக்கக்கூடாது. அந்த நேரம் ஆள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஸோ கடை பக்கத்துல இருக்கும், இல்ல தள்ளி இருக்கும். அந்த மாரி டைம்ல நம்ம கண்டிப்பா வந்து எழுதி நோட் பண்ணி வச்சுட்டு, மொத நாளே எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இந்த மாரி பண்ணிட்டோம்னா, நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி நீங்க நெனைப்பீங்க. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல வந்து கேட்குது. பட் இருந்தாலும் புதுசா உள்ளவங்களுக்கு, இல்ல ஒரு வீட்ல வந்து மாமியாரே இல்ல அப்படின்னு யாராவது இந்த மாரி அந்த டைம்ல சமைக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த இத சொன்னேன். நம்ம லைஃப்ல அதே மாரி ஒரு டைம் இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, அது கண்டிப்பா இதே போல நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இறைவனுடைய நாட்டம் இருந்தால் கண்டிப்பா நடக்கும். ஸோ அதே மாரி எல்லாமே வந்து உடனே நடந்துராதுல்ல. அதுக்காண்டி சொல்ல வரேன். அதே மாரி நம்ம பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாது. நம்மளுடைய ஒரு விஷயங்களும் மனசுல ரொம்ப நமக்கு வந்து சந்தோஷத்த கொடுத்ததா இருந்தாலும் சரி, கஷ்டங்கள் கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயங்கள் நம்மனால மறக்க முடியாது. நம்மளுடைய எவ்வளோ காலங்கள் ஆனாலும் அந்த நினைவுகள் இருக்கும். அதே போல தான் எனக்கு இந்த ஒரு நிகழ்வு மறக்க முடியாததா தான் இருக்கும். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே இந்த மாரி நிகழ்வுகள் வந்து அ ஒரே போல இருக்காதுல்ல. ஸோ இன்பம், துன்பம் எல்லாமே கலந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதேபோல ஒவ்வொரு உறவுகளும் வந்து இறைவன் அமைச்சு குடுக்குறது தான். அது வந்து அதே போல தான் நட்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு வயதோ, மொழியோ இந்த இனம் எதுவுமே கிடையாது. ஒரு பந்தம் வந்து இறைவனா ஏற்படுத்தி குடுக்குறது தான். அன்பு, புரிதல் நிறைந்தது தான் நட்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா நெறையா இருக்கு நட்ப பத்தி. ஆ நெக்ஸ்ட்டு பார்த்தா, என்னென்ன ரெசிபி வந்து கொண்டுட்டு வந்திருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும்னாவே, அது தனியா ஒரு லிஸ்ட்டு இந்த சந்தோஷத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விலாகு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுடைய லைஃப்ல நடந்தத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.